அஸ்ஸலாமு அலைக்கும். இனிமே ஒரு ஆள் தொழுதுட்டு இருக்கும் போது டக்குன்னு அசால்ட்டா பாஸ் பண்ணி போயிடாதீங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதர் தொழுதுட்டு இருக்கும் போது இன்னொரு மனிதர் அவரை பாஸ் பண்ணி போறார் அப்படின்னா அந்த மனிதருக்கு அவர் செய்யக்கூடிய பாவம் இவ்வளவு பெரியதா அப்படின்னு தெரிஞ்சிருந்தா அவர் 40, இங்க குறிப்பிடுறது 40 நாட்கள், மாதங்கள் இல்லைன்னா வருடங்கள் வரை உட்கார்ந்து என்ன செய்வாங்களாம், வெயிட் பண்ணுவாங்களா அந்த ஆள் தொழுது முடிக்கட்டும் அப்படின்னு. சோ நம்ம செய்யக்கூடிய பாவத்தினுடைய அளவை நீங்க என்ன செய்யுங்க, சிந்திச்சு பாருங்க. சோ ஒரு ஆள் தொழுதுட்டு இருக்கும்போது டக்குன்னு அசால்ட்டா கிராஸ் பண்ணி போகாதீங்க. அதுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கு. நம்மளும் அடுத்த ஆளுக்கு இடைஞ்சல் கொடுக்காம தொழணும். அதாவது ஒரு ஆர்ம் லென்த் உள்ள ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட், அததான் சுத்துறான்னு சொல்லுவாங்க, அதை கொஞ்சம் நம்ம சுஜு செய்யறதுக்கு கொஞ்சம் முன்னாடி அப்படி பிளேஸ் பண்ணி வச்சுட்டு தொழுதோம்னா அடுத்த ஆளுக்கு போறதுக்கு என்னது இடைஞ்சல் இருக்காது இல்லையா. அதுக்கப்புறம் அவங்க சுத்தரா வைக்க மறந்துட்டாங்கோ, தொழுதுட்டு இருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், 3 ஆர்ம் லென்த் தள்ளி நம்ம என்ன செய்யணும், அதுக்கு இடம் கொடுத்து நம்ம போகணும். சோ இதான் ரூல்ஸ். அசால்ட்டா என்ன செஞ்சிடாதீங்க, கிராஸ் பண்ணி போகாதீங்க. தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த விஷயத்த ஷேர் பண்ணி விடுங்க, இல்லையா சொல்லி கொடுங்க. இன்ஷா அல்லாஹ். பரக்கல்லாஹு ஃபீக்கும்.